நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பதி தீயவனாக இருந்தால் கூட அவனை நல்வழிப்படுத்த வேண்டியது பத்னிக்கு முதல் கடமை. தான் கைப்பிடித்த கணவன் தீயவனாகவே இருந்தாலும் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அவனை திருத்தி சரியான வழி நடத்தின்னு போக வேண்டியதுதான் அவளுக்கு கடமை. பத்னின்னு சொல்கிறோமோ இல்லையோ, பதிம் நயதி, பத்னிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பதிம் கணவனை, நயதி நல்வழியில் அழைத்து போகிறாள், அதனால பத்னி. இதை சொன்னால் என்ன தெரியுமா சொல்லலாம், அதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக என் கணவனை என் பின்னாடியே வாரும்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இவர்கள் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறா. அப்படி பேசுங்க, நான் சொல்ல வரல. இப்போ சரியாக பண்ணுற கணவனாக இருந்தால் அவர் பண்ணுறதையே விட்டுடுங்க. தப்பாக பண்ணால் திருத்தணும்னு சொல்லியிருக்கே தவிர எதை பண்ணான்னு தப்புன்னு சொல்லி திருத்து அப்படின்னு இந்த சுவாமி இந்த இடத்துல சொல்லவே இல்லையோ. அப்போ தத் பந்துஷு அனுவிருத்திச்ச நித்தியம் தத் விரததாரணம் தத் பந்துஷு. பத்னி பர்த்தாவனுடைய உறவுக்காரர்களையும் தன் உறவுக்காரர்களை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். தான் புகுந்த வீட்டுக்கு போகிறாள், அந்த வீட்டில் இருக்கிற மொத்த உறவுக்காரர்களும் அவனுக்கு என்ன உறவோ அதே உறவா தானும் ஏற்றுக்கிறாளோ இல்லையோ. சொல்கிறச்சே வேதவியாசர் ரொம்ப கொண்டாடி பேசுகிறார். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஏற்றம். ஏன்னு பார்த்தால், ஆண்கள் தாங்கள் பிறந்த இடத்துலையே வளர்ந்தா தான் அவளுக்கு வளர்ந்து ஒழுங்காக இருக்கிறதுக்கு தெரியும். இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் அதுக்கு சரிப்படுத்திக்கிறதுக்கு ஆண்களுக்கு பழக்கமே கிடையாது. இயற்கையே அப்படி ஆண்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல பிறந்துட்டு இன்னொரு இடத்துல போனால் அதுக்கு சரிப்படுத்தின்னு வாழக்கூடிய சக்தி பெண்ணுக்கு தான் தெய்வம் கொடுத்துருக்கார். ஒரே ஒரு சமயம் ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளரலாம் அப்படின்னு பகவானே நினச்சி பார்த்தார். கண்ணன் மதுரை பட்டணத்தில் பிறந்துட்டு கோகுலத்தில் வளர்கிறதுக்கு போனாரோ இல்லையோ, இனிமே மிச்சமில்லை ஊரில் இருக்கிற எல்லாரையும் கொன்னார். கடைசியில் அவர் பண்ணது அதுதான். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், பகவானாக இருந்தால் கூட இங்கு பிரிந்து அங்கே போய் வளர்வதுங்கிறது நடக்காது. நாற்று நடச்சே மட்டும் அதை பண்ணுறோம். நாத்தங்கால் நடுறா, கொஞ்ச நாள் கழித்து இங்கேருந்து மாற்றி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைப்பாளோ இல்லையோ, அதுக்கு அது தப்பி பிழைக்கணும், அப்போ தான் மேலே ஓடும். ஆனால் அந்த சக்தி பெண்களுக்கு பகவான் கொடுத்துருக்கார். ஓரிடத்தில் பிறந்தாலும் பிறந்த வீட்டுக்கு குறவு வராத நடந்துக்கணும், புகுந்த வீட்டுக்கு மேன்மை சேர்க்க வேண்டும். மகாலட்சுமி சீதையே அப்படித்தான் பண்ணுறா. பிறந்த ஜனக குலத்துக்கு குறவு வராமல் புகுந்த தசரத குலத்துக்கு பெருமை சேர்க்கும்படிக்கு சீதை நடந்து கொண்டாள். மேலே தத் பந்துஷு அனுவிருத்திச்ச, தன் கணவனுடைய பந்துக்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். இது சில பேர் சொல்லும்போது ஒரு மாட்டு வண்டிக்கு ரெட்டை மாடு பூட்டினா போலே கணவனும் மனைவியும் பூட்டுட்டா அப்படின்னு சொல்லுவா. இது சொல்கிறதுக்கு என்ன அபிப்பிராயம்னா, கடைசியில் மாட்டு வண்டியை நுகத்தடியில் கட்டி வைக்கிற மாதிரி மாட்டை கட்டியிருக்கீள் அப்படிங்கிறதுலாம் தப்பான பேச்சு. இது என்ன மாடா நுகத்தடியில் யாரான்னு பிடிச்சி கட்டுட்டாளா? நாம் கல்யாணம் பண்ணிக்கிச்சு என்ன தெரியுமா விரதம் எடுத்துக்கிறோம், ஒரு சங்கல்பம் சொல்கிறோம், மந்திரம் சொல்கிறோம். இதோ பெண்ணே உன்னுடைய கையை பிடிக்கிறேன், தர்ம பிரஜார்த்தம் விருணீமகேன்னு மந்திரம். இது ஆண் சொல்கிற மந்திரம். தர்மத்தை நடத்துவதன் பொருட்டும் பிரஜைகளை பெறுவதன் பொருட்டும் பெண்ணே உன் கையை பிடிக்கிறேன். ரெண்டில் எதை முதல்ல சொல்லியிருக்கு பாருங்க. தர்மத்தை பண்ணுறத முதல்ல சொல்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கிறத அடுத்து சொல்கிறது. அப்போ கல்யாணம் பண்ணினா முதல் கடமையே சாஸ்திரம் சொல்லியிருக்கிற தர்மத்தை அனுஷ்டித்தல். தர்மத்தின் வழி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பூசல் வரவே வராது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் லட்சியம் ஒன்றா எடுத்து பாருங்க. அவளுக்கு ஒரு இலக்கு, இவனுக்கு ஒரு இலக்கு இருந்தால் முட்டிக்கும். ஏன்னா இவன் வேற பேச போகிறா, அவன் வேற பேச போகிறார். ரெண்டு பேருக்கும் ஒரே இலக்கு இருந்துவிட்டா ஒன்றா சேர்ந்து போடுவாளோ இல்லையோ. அதனால தான் தர்மத்தின் பொருட்டும் பிரஜைகளின் பொருட்டும் உன் கையை பிடிக்கிறேன். இன்னொரு விரதம் எடுத்துக்கிறோம், பிரம்மலோக விஜிகீஷையா. நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மத்தை தேடி அடைய போகிறோம். பெண்ணே, இந்த உடன்படிக்கையிலேருந்து நீயும் விலகக்கூடாது, இந்த உடன்படிக்கையிலேருந்து நானும் விலக மாட்டேன். கல்யாணத்தின் போது சப்தபதின்னு பண்ணுவா. ஆண் பெண்ணோட காலை பிடித்து ஓரோரு அடியாக எடுத்து வச்சு அக்னியை வலம் வர வேண்டும். தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான்னு ஆண்டாளுடைய வாரணமாயிரம் பாசுரம். அப்படி ஓரோரு அடி எடுத்து வைக்கச்சே இந்த பிள்ளை மந்திரம் சொல்லணும். ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது, த்ரீணிவிரதாய விஷ்ணுஸ்துவான் வேது, சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்துவான் வேது, பஞ்சபசுபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, ஷட்ருதுபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, சப்தசப்தபியோ ஹோத்ராபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, சகா சப்தபதா பபூவ, சகாயே சப்தபதா பவ. என்னது இந்த பிள்ளை இந்த பெண்ணை பார்த்து ஒரு மந்திரமாக சொல்லணும். இந்த முதல் அடியில் விஷ்ணு ஒன்று தொடர்ந்து வரட்டும், ரெண்டாவது அடியில் தொடர்ந்து வரட்டும், முதல் அடியில் உனக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கட்டும், ரெண்டாவது அடியில் உனக்கு வேண்டிய செல்வத்தை கொடுக்கட்டும், மூணாவது அடியில் உனக்கு பசுவை கொடுக்கட்டும், நாலாவது அடியில் இன்பத்தை கொடுக்கட்டும், அஞ்சாவது அடியில் விரதத்தை அனுஷ்டிக்கிற சக்தியை கொடுக்கட்டும், உனக்கு வேண்டியதெல்லாம் பெண்ணே விட்டு கொடுக்கட்டும் என்ன சொல்லிட்டு இப்படி ஒரு உடன்படிக்கைக்கு நாம் ரெண்டு பேரும் வந்துட்டோம். இதிலேருந்து நீயும் வெளியில் போகக்கூடாது, இதிலேருந்து நானும் இனிமேல் வெளியில் போக மாட்டேன், இத்தோடே நாம் பந்தப்பட்டோம் என்ன அந்த பிள்ளை சொல்லிடுறார்.
அதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு மாற்றி பேசுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இன்றைக்கி என்னமோ ரொம்ப சாதாரணமாக அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணம்னு பண்ணிக்கிறா 4-5 நாள் 4-5 மாதம், அது என்னமோ ஒத்து போல சுவாமி, ரொம்ப சாதாரணமாக பதில் வருது. இப்போ சாதாரணமான ஏதோ நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாய்ந்த மாதிரி அது ஒழுங்காக வேலை செய்யலைன்னா திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு இது சரியில்லை வேற கொடுங்குறமோ இல்லையோ, அது எவ்வளவு சுலபமாக படுத்தோ அந்த அளவுக்கு கல்யாணத்தை நினைக்கிறதுக்கு நாம் தள்ளப்பட்டோம். இது மேற்கத்திய கலாச்சாரம். அவள் ஒருத்தரும் அக்னியை சாட்சியாக வைக்கவும் இல்லை, வலம் வரவும் இல்லை, சங்கல்பம் எடுத்துக்கலே, உண்மை பேசவும் இல்லை. நாம் இது இத்தனையுமே பண்ணியிருக்கோம். அப்போ பண்ணிவிட்டு இதிலேருந்து விலகிறதுங்கிறது நடக்காதோ இல்லையோ. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணக்கு ஏற்பட்டால் என்ன செய்யலாம்னால் சொல்லி திருத்த வேண்டி தான், வேறு வழி இல்லை. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்கணும்னு யாருமே சொல்லலை. சீதையை காட்டிலே இருன்னு ராமன் சொன்னார். கல்லானாலும் கணவன் இல்லையோ, அப்போ பேசாமல் சீத்தை நாட்டிலேயே இருந்திருக்கணும் இல்லையோ. எவ்வளவு பேசி போராடி ராமனோட காட்டுக்கு வந்துட்டாவள். ராமனை வெஷா கூட சரி, ராமன் புண்படுறாப்புல சீதை ஒரு வாச பேசியிருக்கா. இவனுடைய தந்தையார் என்ன நினைப்பாருன்னு யோசித்து பாரு. கிம் துவாமன்யத வைதேகா பிதாமே மிथिलाதிபா ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ராமனை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை சீதை சொல்கிறா, குத்தி காட்டி அப்படியாவது தன்னை கூட கூட்டின்னு போகணும்னு ஒத்துக்க வைக்கிறா. என்னுடைய தந்தையார் என்ன தெரியுமா நினைப்பார், ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு பெண்ணை கொடுத்து ஏமாந்து போனோம் என்று என் தந்தையார் நினைப்பார். ராமா, நீ மட்டும் என்னை நாட்டில் இருக்க சொல்லிட்டு காட்டுக்கு போனேன், ஒரு ஆண் மகனுக்கு பொண்ணை கொடுத்ததாவே என் தந்தை நம்ப மாட்டார். ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு கொடுத்துட்டதா எங்கள் அப்பா வருத்தப்படுவார்னா அது இருந்தே போயிட்டான் ராமன். என்னை பார்த்து இந்த வார்த்தை இது வரைக்கும் ஒத்துருமே சொன்னது கிடையாது. புருஷோத்தமன் கையில் பிடித்த வில்லின் அழகே தெரியறது. அப்படி சொல்லிட்டாளேனால் தர்மத்தை மீறி பேசுகிறானோ இல்லையோ. கைப்பிடித்த மனைவி கூட போகணுங்கிறது தர்மம். அந்த தர்மத்தை பகவானே மீறி பேசினால் கூட பத்னி ஏற்றுக்கொள்ள மாட்டாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்மார்ஜன அனுலோப லோபாபியாம் சம்மார்ஜனோபலேபாபியாம் கிரகமண்டல வர்த்தனை ஸ்வயஞ்ச மண்டிதா நித்தியம் பரிமிருஷ்ட பரிச்சதா. வீட்டை வச்சுக்க வேண்டிய முறையை சொல்கிறார். இப்போ எப்பவுமே பெருக்கி மெழுகி துடைத்து கோலம் போட்டு வீடு பளிச்சுன்னு இருக்கணுமா. எந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்தினாலும் அதில் பத்தோ அழுக்கோ வழவழப்போ இல்லாமல் சுத்தமாக இருக்கணுமா. இது ரெண்டும் இருந்ததுன்னா தான் அந்த வீட்டில் செல்வம் பெருகும். இது அந்த பெண்ணோட பொறுப்பு. போட்டது போட்டபடி வைக்கிறதோ, துணிமணியெல்லாம் அந்தந்த இடத்துல கண்ணண்ட இடத்துல கிடக்கிறதோ, இல்லை வீட்டை பெருக்காமல் முழுக்காமல் 4 நாளைக்கு ஒரு தரம் பார்த்து பண்ணிக்கிறதோ, கோலம் போடாமல் இருக்கிறதோ, மஞ்சள் ஈசாமல் இருக்கிறதோ, குங்குமத்தை எங்கெங்கே வைக்கணுமோ வைக்காது இருக்கிறதோ, இது எது பண்ணாலும் பொறுப்பு பெண்ணோடது அப்படின்னு தான் வேதவியாசர் சொல்லியிருக்கார். அது என்ன இப்போ அவரும் தானே பண்ணிட்டோம், 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம், இதுக்கெல்லாம் பொறுப்பு அவருக்கு மட்டும் கிடையாதான்னா வேறே தான் இவர் சொல்லாத்துக்கு வேணால் அவர் தள்ள பொறுப்பு கட்டலாமே தவிர இவர் எதை பெண்ணோட பெருப்புன்னு சொல்லியிருக்காரோ அப்போ அவள் தான் அதை பார்த்தாகணும். பாத்திரங்கள் சுத்தமாக இருக்கிறதோ, பூமி நாம் சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருக்க வேண்டியதோ, துணி கண்டிடத்துல கிடக்காமல் இருக்க வேண்டிய இடத்துல எடுக்கிறதோ, இது இத்தனையும் முக்கியம். நான் திரௌபதியே ஒழுங்காக பாத்திரம் தேய்க்கலைங்கிற கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். ஆரோ ரிஷி வந்துவிட்டார், அவருக்கு அன்னம் படைச்சாகணும், எல்லாம் தீந்து படுத்து. இவ காட்டில் இருக்கிறச்சே பாண்டவர்களெல்லாம் அஜ்ஞாத வாசம் மற்ற வாசத்துக்கெல்லாம் போனாலும் இல்லையோ. அப்போ கண்ணன் பார்த்தார், அவருக்கு திரௌபதி எப்படி பாத்திரம் தேய்ப்பாள்னு தெரியும். சில பேருக்கு தான் சில பேருடைய உண்மை மர்மம் எல்லாம் தெரியும். இன்னும் நம்ம போய் இப்போ ஒரு வீட்டுக்கு போவோம், இன்னும் அங்கே பால் சாப்பிடுங்கன்னு கொடுப்பா. அந்த பாத்திரத்தை வாங்கச்சேவே கொஞ்சம் கை நழுவுறாப்பில் இருக்குன்னா ரொம்ப நன்னா தேய்ச்சிருக்கான்னு அர்த்தம். எப்படி தேய்ச்சிருந்தா வாங்கறச்சேவே வழுக்கிறதுன்னா தேய்ச்சி 10 நாள் ஆச்சுன்னு அர்த்தம். எங்கேயா இருந்தாலும் அது கோவிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் தேய்ச்சி பெருக்கி முழுக்கி பளிச்சுன்னு வச்சுக்கணும் இல்லையோ. வெள்ளிக்கிழமை இன்னைக்காவது வாரத்துக்கு ஒரு வாழ்வையாவது எல்லா விளக்குகளையும் நன்னா பளிச்சுன்னு தேய்ச்சி விடணும். மாதக்கணக்கில் விளக்க தேய்க்காத இருக்கலாமா. பெருமாள் சன்னதியில் விளக்கேற்றுறோம், இல்லை நம்ம தாய் தகப்பனார் சன்னிதானத்தில் விளக்கேற்றுறோம். வெள்ளிக்கிழமைன்னு வச்சுட்டீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலமான பளிச்சுன்னு தேய்ச்சி விடணும் இல்லையோ. சில வீடுகளில் நித்தியமே தேய்ச்சிக்கிற பழக்கம் வச்சுருக்கா. முடியலையா, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தேய்க்கணும். அதுக்கு வேண்டிய குங்குமத்தை இழிச்ச வேண்டும். அது எந்த கோலம் போட்டு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றணுமோ அப்படித்தான் ஏற்ற வேண்டும். இன்றைக்கி கோலம் போடுறதுக்கு இடுப்பு வளையறதுக்கு முடியாமல் அதுக்கு தகரத்தில் ஒரு தட்டு வாங்கி வச்சுருக்கோம். அந்த தட்டை வாங்கி தட்டினா போகும், அதுவே தகரத்தட்டு. தகரத்தட்டை கொண்டு போய் பெருமாள் சன்னதியில் வச்சுட்டு அதுக்கு மேலே கோலப்பொடி போட்டு ஒரு தட்டினா அப்படியே அது கோலம் விட ராப்பில் விழுந்துடுற சொல்லியோ. கடைசியில் என்ன ஆகும், அதில் ஹ்ரீம் எழுதியிருக்கா க்ளீம் எழுதியிருக்கா ஹிருதய காமலாயம் எழுதியிருக்கா தெரியாதே.
ஏன் தெரியாதுன்னா தட்டிட்டு வந்தால் எப்படி தெரியும்? நான் ஒரு நாள் அந்த கோலத்தை போட்டேன்னா எனக்கு தெரிய போகிறது. இப்போ இது ஒரு புரியறதுக்காக சொல்லேனே, எல்லாரும் இப்போ கை தொலைபேசி வச்சுருக்கோமோ இல்லையோ, இது வருவதற்கு முன்பாக ஒத்தொத்தருடைய தொலைபேசி எண்ணிக்கை நமக்கு ஞாபகம் இருந்ததா இல்லையா? நமக்கு யாரெல்லாம் வேண்டியவர்களோ அவர்கள் தான் நம்ம ஞாபகம் வச்சுட்டு சட்டுன்னு பண்ணுவோம். இது வந்ததுலேருந்து ஒன்றுமே ஞாபகம் இல்லை, என்ன எல்லாம் அதில் இருக்குது, பேரை பார்த்து தட்டினோம் வந்துட போகிறது. இதே போலத்தான் நான் சொல்கிற கோலம். இப்போது நாம போட்டுட்டு இருந்தோம்னா என்ன எழுதுவோங்கிறது ஞாபகம் இருக்கும், தட்டில் வச்சு தட்டினோன்னா எப்படி நமக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்க? தட்டை பண்ணவர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இது ஒன்றொன்றுமே தர்மத்திலேருந்து நம்ம விலகி போயிட்டே இருக்கக்கூடாது. எப்போதும் புடவை அணிந்து கொள்வதோ, தாலிக்கொடி கழுத்தில் இருக்க வேண்டியதோ, குங்குமம் இழிச்சிக்கொள்ள வேண்டியதோ, காலில் மெட்டி இட்டு கொள்ள வேண்டியதோ, இது இத்தனையுமே ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஆனால் இதெல்லாம் தான் கணவனிடத்தில் மரியாதை இருக்க போகிறதா? அப்போ தான் அன்பா? இதெல்லாம் இல்லாட்டா கூட அன்பு இருக்காதா என்று விதண்டாவாதத்துக்காக பலர் பேசலாம். அப்படியெல்லாம் நம்மளால் இருந்துட முடியாது. மனசளவில் நாம் என்ன யோகிகள் ஆகிட்டோம்னா, ஒரு தவறான இடத்துல நடுவில் இருக்கோம்னா தப்பான புத்தி போகிற அளவுக்கு தான் நம்ம புத்தி இருக்குது. தப்பான இடத்துல உட்காண்டு வசத்தியாக நினச்சிக்கிறதுக்கு நாம் யாரும் தபஸ் பண்ணுற யோகிகள் அல்லர்கள். அதனால் வாழ்க்கையில் சிலதெல்லாம் நம்ம நடவடிக்கை மூலமாக தான் காட்டணும். வெளியடையாளங்கள் தேவைன்னா தேவை தான். அப்படின்னு தாப்பனார் வேடிக்கைக்காக சொல்லுவார், எதுக்கு இப்போ கச்சம் கட்டின்னு இருக்கோம், ஏன் நெத்தி கட்டுக்கணும், என்னத்துக்காக இப்படி பூணல் போட்டுருக்கணும், இப்போ இந்த கச்சம் இல்லை, நான் இந்த மாதிரி வேஷ்டி கட்டிக்கலேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உட்காந்து சொல்கிறேன், நீங்கள் கேட்பீடா மாட்டீங்களா? எப்படியும் கேட்கத்தானே போரு. இப்போ ஆறான இதுவே இந்த மேசை மறைச்சு கொடுத்து நான் எப்படி வேட்டி கட்டின்னு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ நடந்து வர்றச்சே பார்த்தா உண்டு. அப்போ இந்த மாதிரி வேட்டியே கட்டிக்காமல் நான் ஒரு கால் சராய் போட்டுட்டு உட்காந்து பாகவதம் சொன்னால் என்னன்னா ஒன்றும் இல்லை. சொல்கிறவா பல பேர் இருக்கா நீர் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக இத்த கட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா அது என்ன தெரியுமா பண்ணும்? ஒருவேளை நான் வாசலில் போகிறச்சே போஜனாலயன்னு போட்டிருக்கு, சாப்பாட்டு சாலை அங்கங்கே திறந்து வச்சுருக்காளோ இல்லையோ, உள்ளே போய் நாங்கள் சாப்பிடக்கூடாது. உள்ளே போகிற நிர்பந்தம் மனசு ஆசை, கமகமானு உள்ளேருந்து ஏதோ வாசை வருதே, ஆனால் உள்ளே போய் ஒரு தரம் என்ன இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா அப்படின்னு எனக்கே தப்பாக ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோ. சாப்பிடக்கூடாது தான், ஆச்சாரம் வேணும், அனுஷ்டானம் வேணும், கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. ஏன் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா? அது பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்க மாட்டாளே, அவருக்கு பண்ணிவிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். எங்கெங்கேயோ போனால் யாரும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண போகிறது இல்லை, ஆனால் நம்ம சாப்பிட்றோம். அது கூடாதுங்கிறதுக்காக நமக்கு என்ன தோணும்? உள்ளே போகிறதுக்காக நிற்கிறச்சே இந்த வேஷ்டி தடுக்கும் இல்லையோ, அங்கே உள்ளே போகக்கூடாதுன்னா போகிறதுக்கு மனசாசை. நான் வெறும் கால் சராயும் சொக்காயம் போட்டுதேன்னு வச்சுங்க, அது தடுக்கவே தடுக்காது. ஏன்னா அதை போட்டுருக்கிற எல்லாரும் உள்ளே போகிறா, நானும் அதே வேஷத்தோடு தான் இருக்கேன், உள்ளே போடுவேன். இந்த மாதிரி திருமணிட்டு உள்ளே போனமேன்னு மனசு கொஞ்சம் வருத்தப்படும். பஞ்சக்கச்சம் வேட்டி கட்டிண்டு இதுக்குள்ளே போகிறமேன்னு மனசு தடுக்கும். இதுக்காகவானு வெளியடையாளம் வேணுமோ இல்லையோ, மற்ற எதுக்காக இருக்குமோ இல்லையோ, இதை பார்த்துட்டாது வேண்டான்னா இது எதுக்கு நமக்கு? இன்னொரு பயம் வந்துடும். இப்போ அடி உள்ளே போனேன்னு வச்சுங்க, எங்கள் தாப்பனாரை தெரிஞ்சவா பல பேர் இருந்திருக்கலாம், 90 வயசு யாரான்னு இருந்தால் அவரை பார்த்துருந்துருப்பா. இன்றைக்கி நான் உள்ளே போவேன், போகக்கூடாத இடத்துக்கு போகிறேன்னு வச்சுங்க, என் பேரோடு நிறுத்த மாட்டா, அவருக்கு பிள்ளையாக பிறந்துட்டு இந்த பிள்ளை இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு எங்கள் அப்பாவையும் சேர்த்து இழுப்பாடோ இல்லையோ. அதுக்காகவான நம்ம பயப்படணுமா இல்லையா? நாம் எந்த பெரியவரோட சம்மந்தப்பட்டிருக்கோமோ அவருக்கு ஒரு இழுக்கு வந்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கான நாம் ஜாகிரதையாக நடந்துக்கணும், நாம தான் ஜாகிரதையாக இருக்கணும். சுற்றுப்புறலில் யார் எப்படி இருக்காங்கிற கவலை நமக்கு கிடையாது. நம்ம குடும்பத்திலேயே கூட யார் எப்படி இருக்கான்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். நான்கிரம ஒழுந்தா இருந்தேனா அவ்வளவுதான் நம்மால் பார்க்கறதுக்கே இயலும். மேலும் சொல்கிறார், இப்படி சம்மார்ஜன உபலபேபாம் கிரகமண்டல வர்த்தனை ஸ்வயஞ்ச மண்டிதா நித்தியம். சுற்றுப்புறம் நன்னா வச்சுருந்தா மட்டும் போராது, தானும் பளிச்சுன்னு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கணுமா. இது ஒரு ஸ்திரீக்கு ரொம்ப முக்கியங்கிறார். பகவான் அதை எதிர்பார்க்கிறார், மகாலட்சுமி எதிர்பார்க்கிறார். எப்போ கோவிலுக்கு போனாலும் பெருமாள் எப்படி இருக்காரோ இல்லையோ, தாயார் சன்னதி பளிச்சுன்னு இருக்கும். எப்போவுமே அவர் கிரீட்டமாக இருக்கட்டும், நறுக்கு தெரித்தா போகிற புடவை சுற்றி ஒன்று அங்கங்கே சாமான்லாம் ஒன்று இறஞ்சி கிடக்கவே கிடக்காது. பளிச்சுன்னு தாயார் சன்னதி இருக்கு, அவள் பளிச்சுன்னு இருக்கா, இடம் பளிச்சுன்னு இருக்குது, இவர் பளிச்சுன்னு இல்லையோ என்னமோ, அதனால இடம் அப்படி இருக்குன்னு வச்சுக்க வேண்டியதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வயஞ்ச மண்டிதா நித்தியம் பரிமிருஷ்ட பரிச்சதா காமைர் உச்சாவச்சைகி சாத்வி பிரஸ்ரயேண தமேனச்ச. அவள் பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேச வேண்டும். பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அட்டகாசமாக சிரிக்கிறதோ, ஓஹோன்னு சத்தம் போட்டு பேசுவதோ செய்வது கூடாது. இன்றைக்கி இதை நாம் சொல்ல போனோம்னாலே கோச்சுப்பா. அதனால் சத்தம் போட்டு ஆண்கள் தான் பேசணுமா சிரிக்கணுமா, எங்களுக்கும் அந்த சமதர்மம் வேண்டாமா, நாங்களும் அப்படி தான் பண்ணுறோமேன்னா அவர்கள் பண்ணுறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த தப்பில் எனக்கு வேறு பங்கு வேணும்னு இன்னொருத்தர் கேட்டால் நியாயமாக சொல்லுங்க. ஒரு காரியம் ஒருத்தர் தப்பாக பண்ணிட்டு இருக்கார், வேண்டாம் பண்ணாது என்ன, அது என்ன அவருக்கு தான் அது பண்ணுறதுக்கு உரிமையா, அந்த தப்பு நானும் பண்ணக்கூடாதான்னா அதுவே தப்பு, அதனால தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். அனவசாதம் அனுத்தர்ஷம்னு 2 குற்றம்.
ஓஹோன்னு கூத்தாடுறதும் கூடாது, ஓஹோன்னு படுத்துட்டு உருண்டு புரண்டு அழறதும் கூடாது. இந்த ரெண்டுமே கூடாது. அதனால் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும். வாக்கியைகி சத்தியைகி, அவள் பேசும்போது உண்மைதான் பேசணும். பிரியைகி, பிடிச்சதைத்தான் பேசணும். பிரேம்னா, அன்போடு பேசணும். காலே காலே பஜேத் பதிம், எப்பப்போ எடுத்து சொல்லணுமோ சமயம் பார்த்து எடுத்து சொல்லணும். ஏன்னா இந்த ஆண்மகனுக்கு எப்போ கோபம் வரும், எப்போ கருணையோடு இருப்பார் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த சமயம் பார்த்து எடுத்து சொல்லி காரியத்தை நடத்தணுமா. ஏன்னா குடும்பங்கிற கப்பலை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு இவளுக்கு இருக்குது. அவரானா அங்கங்கே போயிட்டு வந்த கோபத்திலே நம்ம முக்கியமானது எதான்னு பேச போகிறச்சே, தேவையில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஆபத்து, குடும்பத்துக்கு ஆபத்து. அதனால் அந்த மாதிரி சொல்கிற மனோபாவத்தில் அவர் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும். தப்பான சமயத்தில் சொல்லிட்டா, சீதை எப்பவும் ராமனிடத்தில் பேசும்போது தன் குழந்தைகளுக்காக ராமனிடத்தில் பறிஞ்சு பேசணும்னா அவர் உள்ளம் கனிஞ்சிருக்கா, இப்போ ரட்சிக்கிற எண்ணத்தில் தான் ராமன் இருக்காரா, அதை பார்த்துட்டு தான் சீதை எடுத்தே சொல்லுவலாம். நாம் பைத்தியகாரத்தனமாக எப்போ எதை பேசினா கண்டிப்பாக இன்னும் கோபம் ரெட்டிப்பாயிடுமோ காத்துண்டு அப்போ பார்த்து பேசுவோம். இது நம்ம அசட்டு தானம். ஒருத்தன் தன் முதலாளிகிட்ட சம்பள உயர்வு கேட்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தான். எப்போ கேட்டால் நிச்சயமாக கிடச்சிடும்னு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டான். அவர் நல்லா சிரிச்சுட்டுக்குச்சே கேளு, அப்போ தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் அபிப்பிராயம் சொன்னான். அவர் ஆனால் சிரிக்கவே மாட்டேங்கிறார். முத்து உதுந்துரும் போல் இருக்குது. எப்போ சிரிப்பார்னு காத்துருந்தான். முதலாளி ஒரு நாள் இவனை கூட்டு போய் கடையிலேருந்து எண்ணெய் வாங்கிட்டு வான்னார். எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்கு இப்போல்லாம் ஒன்றுமே எடுத்துன்னு போக வேண்டாம். ஏன்னா அவளே பாத்திரத்தில் அடைச்சி கொடுத்துட்றா, அதுக்குன்னு பொட்டலம் போட்டு வச்சுருக்கா, எடுத்துன்னு வந்துடலாம். இவன் அந்த நாள் வேலைக்காரன். அதனால் என்ன பண்ணால் ஒரு சாக்கு கோணி மூட்டை பையை எடுத்துட்டு எண்ணெய் வாங்கிட்டு வரேன்னு கிளம்பினான். சாக்கு கோணியில் எண்ணெய் வாங்கிட்டு வந்தால் மொத்தம் கீழே கொட்டிடாதோ, அது கூட இந்த பைத்தியத்துக்கு தெரியல. கையில் சாக்கு எடுத்துன்னு போனான்னா இதை பார்த்துட்டு அசட்டுத்தனம் புரிஞ்சு முதலாளி நன்னா சிரித்தார். சிரித்த உடனே இவன் என்ன பண்ணா, சிரிச்சா கேட்கணும், சம்பள உயர்வு கேட்கணும்னு சொல்லி கொடுத்தானோ இல்லையோ, சிரித்த உடனே எனக்கு 100 200 மாற்றி தெரியலான்னா. அவன் இப்போ எதுக்கு சிரிச்சுட்டு இருக்கான்? இவன் பண்ண முட்டாள்தனத்தை கண்டு சிரிச்சுட்டு இருக்கான். அடுத்த 2வது நிமிஷத்தில் வேலை போகிறது. அப்படி இருக்கிறச்சே ஆனந்தமாக சிரிக்கிறதா நினச்சிட்டு சம்பள உயர்வு வேலை கேட்டானோ இல்லையோ. இப்படி தான் நம்ம அசட்டுத்தனமாக சிலது கேட்கக்கூடாத சமயத்தில் கேட்டுருவோம். பத்னி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறார். சமயம் தெரிந்து எப்போ கேட்க வேண்டுமோ அப்போது பேச வேண்டும். சந்துஷ்டா லோலுபாதக்ஷா தர்மஜா பிரிய சத்யவாக் அப்ரமத்தா ஸ்ருதி ஸ்னிக்தா பதிந்து அபதிம் பஜேத் அபதிதம் பவேத். பதி ஒழுங்கானவனா இல்லாட்டா கூட அவனை கைவிட்டு விடாமல் அவனை திருத்தி நல்லவனாக ஆக்கும் வரை மனைவி போராட வேண்டும். பிரியமாக பேசணும், சத்தியத்தை தான் பேசணும், எப்போதுமே எல்லாருக்கும் பிடிச்சபடிக்கு பேசணும். வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்கள் வயிறு வாடாமல் இருக்கிறார்களான்னு பார்த்து அனுப்ப வேண்டும். இதெல்லாம் சொன்னத்தோடே அந்த தர்மம் முற்று பெற்றது. மோட்சத்துக்கு போக வேண்டி எவ்வளவு வைராக்கியத்தோடு இருக்கணும்னு சொன்னார். அந்த ஸ்லோகத்தை மட்டும் வாசிச்சுடுறேன். ஆன்வீக்ஷிகீக்ஷ்யா ஆன்வீக்ஷிக்யா சோகமோகௌ தம்பம் மகதுபாசயா யோகாந்தராயான் மௌனேன ஹிம்சான் காயாத்யனீகயா கிருபயா பூதஜம் துக்கம் தெய்வம் ஜஹ்யாத் சமாதினா ஆத்மஜம் யோகவீர்யேன நித்ராம் சத்வநிஷேவையா. அதாவது நமக்கு மரணம் வரும் என்று ஒன்று உண்டு. அதை தெரிஞ்சுட்டாதான் சோகமும் மோகமும் தொலையும். மரணமே கிடையாதுன்னு நினச்சிருந்தால் செருக்கு அதிகமாக படும் இல்லையோ. இது இப்படியே ஓட்டிட முடியாது, ஒரு நாள் வரும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பயம் தத்துவ குரோதம் காம விவர்ஜித்தான்னு அசங்கல்பாத்து ஜெயத் காமம். எல்லாம் எனக்கு வேணும்னு இருந்தால் ஆசை பெருகின்றே போகும். வேண்டாம்ங்கிற புத்தி வந்ததுன்னா தான் ஆசையை ஜெயிக்க முடியும். ஆசையை ஜெயிச்சுட்டா கோபத்தை ஜெயித்து விடலாம். அர்த்தான் அர்த்தநேக்ஷயா லோபம். எது கொடுத்தாலும் போருங்கிற புத்தியே வரல பாருங்க. நமக்கு நிறையா கிடைக்க கெட்டது நடக்க போகிறதுன்னு புரிஞ்சுனுட்டா அப்போ ஆசை கண்டபடி படமாட்டோம், அழுத்தினுடுவோம். பயம் தத்வாவமரிசனாத். நமக்கு பயம் போகணும்னால் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறேன்னு தெரியணும். இருட்டில் போ, பயமாக இருக்குது, வேண்டாம்ங்கிறோம். அப்படின்னு என்ன, யாரோ பேய் இருக்கும், பிசாச்சு இருக்கும், திருடன் இருக்கும், அடிச்சு விடுவார். இதுதானே இருட்டில் போகிறதுக்கு பயம். அதே பேயோ பிசாச்சோ திருடனோ ஆத்மாவை அடிப்பாரா? உடல்னு ஒன்று கிடச்சா தானே அடிப்பார். ஆத்மா இருக்கிறது இப்படி, அவர் கைக்கு அவர் அகப்பட போகிறதே இல்லை. நான் இந்த உடல்னு நினைக்கவே தான் இருட்டில் போடுறதுக்கு பயப்படுறேன். நான் உடல்னு நினைக்கவே தான் யார் அடிச்சிருவாளோன்னு பயப்படுறேன். நான் ஆத்மானு புரிஞ்சுனுட்டா இந்த பயமே இருக்காது இல்லையோ. அப்போ தேகாத்மாபிமானம் விலகினால், தேகத்தை காட்டில் ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுனுட்டால் பயம் விலகி விடுகிறது. கிருபையா பூதஜம் துக்கம். கிருபையாலே பிராணிகளிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய துக்கமெல்லாம் போயிடும். தெய்வம் ஜஹ்யாது சமாதினா. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம், பூசிக்க ஆரம்பிச்சிட்டோம், தெய்வத்தால் வர்ற ஆபத்தெல்லாம் நின்று போயிடும். கிருபையா ஆத்மஜம் யோக வீரியேன. அடுத்து யோகம் சமம் தமம்.
இவை இருந்ததுன்னா உடம்ப நன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு விடலாம். யோகமும் ஆசனமும் பண்ண பண்ண நம்ம சரீரம் நம்முடைய வசத்துக்கு வந்துடுமா. அப்புறம் சொல்கிறார், ரஜஸ்தமச்ச சத்வேன, சத்துவகுணத்தாலே ரஜோகுண தமோகுணத்தை வெல்லலாம். அனைத்திலும் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றினபடியாலே எல்லாவற்றையும் கிடைக்கும். சத்துவம் வளரணும், உடம்பில் இருக்கிற ஆசை போகணும், யார் சொத்தும் என்னதுன்னு நினைக்கக்கூடாது, உண்மையாக சத்தியவாக்கியமாக இருக்கணும். இது எதுவும் கிடைச்சி மோட்சம் கிடைக்கணும். மொத்தத்துக்கு வழி குருவை தெய்வமாக நினைத்து அவனையே பூஜித்து கொண்டிருத்தல் தான். அத்தோடே அந்த அத்தியாயமே முடிவடைகிறது. 7வது ஸ்கந்தம் முடிஞ்சது. இனிமேல் 8வது ஸ்கந்தத்துக்கு செல்வோம். இதிலே அடுத்தடுத்த மனுக்களை பற்றி சொல்கிறார். இப்போ அதாவது கீழே ஸ்வயம்புவ மனுன்னு பார்த்துட்ட மொழியும். பிரம்மா படைக்கச்சே முதல்ல ஸ்வயம்புவ மனு, அவருடைய காலம் என்னன்னு சொன்னேன். பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுதுங்கிறது 1000 ஆண்டுகள், 1000 சதுர்யுகங்கள். ஆண்டுன்னு சொல்கிறது 1000 சதுர்யுகம். நம்ம கணக்கு, தேவர்கள் கணக்கு, பிரம்மாவனுடைய கணக்கு, இது எல்லாமே கீழே சொல்லியிருக்கேன். ஞாபகப்படுத்திங்கோ. முதல் நாள்லேருந்து வர்றவாளாக இருந்தால் நிச்சயமாக ஞாபகம் இருந்துடும். கொஞ்சம் நடுவில் ஏதாவது ஒரு நாள் விட்டு போயிருந்தோம்னா ஏதோ சொன்னேன்னு சொல்கிறாரே, நம்ம அன்றைக்கி வரல போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். நமக்கு இருக்கிற வருஷங்கள் மொத்தம் 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். இதை போல் 1000 சதுர்யுகங்கள் போச்சுன்னா தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும். அந்த பகல் பொழுதுக்குள்ளே 14 மனுக்கள் ஆட்சி புரிவார்கள். அப்படின்னா ஒரு மனுவுக்கும் 71 சதுர்யுகம். 14 71 கிட்டத்தட்ட 1000 மல்லியம். அதனால் 71 சதுர்யுகங்கள் ஒத்தொத்தருக்கும். மொத்தம் 14 மனுக்கள். அதில் முதல் மனு ஸ்வயம்புவ மனுவை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தடுத்த மனுக்களை பற்றி சொல்கிறார். அடுத்து ஸ்வாரோச்சிஷ மனு, 3வது உத்தம மனு, 4வது தாமச மனு. தாமச மனுவின் காலத்தில் தான் பகவான் ஹரி என்னும் திருநாமத்தோடு அவதரித்தார். ஹரிங்கிற அவதாரம் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக. யானை முதலினுடைய வாயில் அகப்பட்டது, கையெடுத்து அலறித்து பெருமான் வைகுந்தத்திலிருந்து ஓடோடி வந்தார். முதலையை சக்கரத்தாலே துண்டித்தார், ஆனையை காப்பாற்றினார். இவ்வளவுதான் இந்த சரித்திரம். ஆனால் இந்த சரித்திரத்தை பேசின்னு இருக்கோமோ இன்னும் பேசின்னு இருக்கோம். இவ்வளவே சரித்திரம். யானை பெருமாளுக்கு மலர் பறிக்க குளத்தில் இறங்கித்து, குளத்தில் மறைஞ்சிருந்த முதலை யானை காலை பிடிச்சு நிறுத்து. யானைக்கும் முதலைக்கும் சண்டை. முதலை பிடித்து குளத்தில் இழுத்தது, யானை பிடித்து நிலத்தில் இழுத்தது. 1000 வருஷம் சண்டை நடந்தது. கடைசியில் யானை முழுகி போயிடும் போல நிலைமை. துதிக்கையை தூக்கி பெருமானே நீதான் காப்பாற்றணும்னு வேண்டித்து கருடன் பேரில் ஏறி வேகமாக பகவான் ஓடி வந்தார். சக்கரத்தை பிரயோகித்தார், முதலையின் தலையை துண்டித்தார், ஆனையை காப்பாற்றினார். தாமர மலரை துதிக்கையிலிருந்து வாங்கி தன் திருவடிகளில் இட்டுக்கொண்டு தரிசனம் கொடுத்தார். கதை முடிஞ்சு போச்சு. சாமி இதே மாதிரி எல்லா கதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சேன்னா அந்த மாதிரி அவர் எழுதலையே. இவ்வளவு தான் கதையே தவிர எவ்வளவு பண்ணி அந்த கதையை எழுதியிருக்காரு தெரியுமா? ஏற்கனவே நாம் பார்த்தது பிரகலாதன்கிற சிறுவன் கூப்பிட்ட குரலுக்கு பகவான் வந்தான். அவனாவது அசுர பிள்ளை. இப்போ நாம் பார்க்க போகிறது மிருகம் கூப்பிட்ட குரலுக்கு வரப்போகிறான் எம்பெருமான். ஒரு விலங்கு கூப்பிட்டத்துக்கு கூட ஓடோடி வந்தாரோ இல்லையோ. எந்த குழந்தையா இருக்கட்டும், பிரகலாதன் கதை, துருவன் கதை, கஜேந்திர மோட்சம், இந்த 3 சொல்லித்தான் ஒரு தாயார் குழந்தையை வளர்த்திருப்பாளே தவிர அதுக்கு மற்ற போரூட்டினாலோ பாலூட்டினாலோ தெரியாது. ஆனால் இந்த பாரத தேசத்து பெண்களுக்கே இருக்கிற பெருமை, தாய்களுக்கே இருக்கிற பெருமை இந்த 3 கதையை நிச்சயம் சொல்லி கொடுத்துருவா. அது முதல்ல பிடிச்சு நிறுத்து, யானை ஓன்னு கத்தித்து மேலேந்து பெருமாள் ஓடி வந்தார். வந்த உடனே சக்கரத்தை விட்டார், முதல்ல படுத்து ஆனையை காப்பாற்றி விட்டார். இந்த கதை சொல்லாத ஒரு தாய் எங்கேயானு இருக்க முடியுமா? அந்த குழந்தை இந்த கதையை கேட்டு தான் நம்ம கூப்பிட்டா அடுத்தது அந்த குழந்தை கேட்கும், அப்போ நான் கூப்பிட்டாலும் வருவரா? தப்பித்தவரி அந்த தாயை மாட்டார்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஆமாம், கண்டிப்பாக வருவார். இல்லைன்னா இந்த கதையை நம்ம எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க? நமக்கு ஆபத்து இருக்கிறச்சே கூப்பிட்டா நம்பிக்கையோடு கூப்பிட்டோம்னா அவர் வந்தே தீர போகிறாரே தவிர வரமாட்டார்னு சொல்கிறதுக்கா பிரகலாதன் கதை? வரமாட்டார்னு ஏமாத்துறதுக்கா கஜேந்திரனுடைய கதை? அப்போ ஆனையின் கதை பார்ப்போம். ஆசீத் கிரிவரோ ராஜன்னு திரிகூட்ட இது விஸ்ருதா க்ஷீரோதேன ஆவர்த்த ஸ்ரீமான் யோஜனாயுத முச்சிருதா தாவதா விஸ்திருத பர்யக் திரிபிஸ்ருங்கைஹி பயோநிதிம். ரொம்ப உயர்ந்த திரிகூட்ட பர்வதம். அதிலே 3 சிகரங்கள். ஒன்று தங்க சிகரம், இன்னொன்று வெள்ளி சிகரம், இன்னொன்று எஃகு சிகரம். இதை சுற்றி அழகான காமருப்பும் பொய்கை குளம். குளத்தை சுற்றி ஒரே மலர்களாக மறந்துருக்கு. பார்த்தாலே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. மனத்தை பறிக்கவல்ல இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடம். அந்த இடத்துல அழகான பொற்றாமரை குளம். அதில் நிறைய தாமரை மலர்ந்திருக்கு. ஒரு தாமரை மலரை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் என்று யானை அரசனுக்கு ஆசை.
யானை அப்படியே பெண் யானைகளோட அலைஞ்சு திரிஞ்சுட்டு வருது. அதுக்கு இருக்கிற திமிர் என்ன, அதுக்கு இருக்கிற ஏற்றம் என்ன, நடக்கிற வேகத்தில் பூமியை அதிர்றது. அப்படி யூதவன் ராஜன் வருகிறார். எத்திர சங்கீத சன்னாதைஹி நததத் குஹம் நததத் குஹம் அமர்ஷயா அபிகர்ஜந்தி ஹரயா ஸ்லாகினா பரசங்கையா. ஆறார் வந்துடுவாளோன்னு நினைத்து கொண்டு ஓடுறது மான். ஆங்காங்கே இருக்கிற மயில்கள்லாம் அவகுறது, அங்கே இருக்கிற குயில்கள்லாம் கூவுறது. பக்கத்தில் இருக்கிற எல்லா இந்த மாதிரி மூங்கில் கழிகள்லாம் வச்சுருக்கு. மூங்கில் எடுத்து பிடுங்கி பிடுங்கி யானை வாயில் போன்றது. துவம்சம். யானை ஒரு இடத்திற்குள்ளே நுழைஞ்சா அது வெறுமை விடுமா? அங்கே இருக்கிற கொடியெல்லாம் பிச்சு போடுறது, மேலே மேலே வளர்ந்துருக்கிற லதைகளெல்லாம் கொய்யறது. அப்படியே ஆனந்தமாக யானை வருது. கீழே இருக்கிற தாமரை குளத்தினுடைய தண்ணீர் எடுத்து அப்படியே நீர்வீழ்ச்சி ஆட்டம் தன் தலையில் அடிச்சுக்கிறது. பார்த்தாலே ஆனந்தம். இயற்கை எழில் கொஞ்சின்னு இருக்கிற இடம். ஆனால் என்ன நடந்தது? யோகோ தான் போய் அந்த குளத்தில் காலை வைக்கச்சே உள்ளூர ஒரு முதலை காத்து கொண்டு இருந்தது. அது யாரானு வருவனா நமக்கு ஆகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல உள்ளே இருந்தது. தஸ்மின் சரஹ சுவிபுலம் லசத் காஞ்சன பங்கஜம் குமுதோத்பல கஹ்லார சதபத்ர ஸ்ரீயோர்ஜிதம். குமுத மலர், ஆம்பல் மலர், செங்கழ்நீர் இருவாட்சி என்னும் பல மலர்கள். அதில் அழகான தங்கத்தாமரை நடுவில் மலர்ந்திருந்தது. அதை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்போம். என்ன இந்த யானை ரொம்ப பக்தி இருக்கிற யானை. அது முன்ஜென்மத்தில் என்னன்னு கதையை பின்னாடி சொல்கிறேன். பக்தியோடு அந்த யானை கொண்டு போய் காலை வச்சது. வைத்த சமயத்தில் முதல்ல பார்த்துருத்து தம் தத்திர கஷ்யன்றுப்ப தெய்வச்சோதித்தோ கிராக பலியான் சரணே ருஷாகிரகீத் எதிர்ச்சைவம் வியசனம் கதோ கஜ யதாபலம் ஸ்வதிபலோ விசக்கிரமே. தெய்வத்தாலே தூண்டப்பட்ட ஒரு முதலை உள்ளே இருந்தது. யானை போய் காலை வச்சது, வைத்தது தாமதம். ஆணு முதல்ல வாயை பிளந்தது. ஆனையினுடைய காலை பிடிச்சு கொடுத்து கெட்டியாக அழுத்த. யானை பிடிச்சு தப்பிக்கிறதுக்கு நிலத்தில் இழுக்கிறது. ஆனால் ஜலத்தை பத்து முதலை இழுக்கிறது. எப்பவும் முதலைக்கு தண்ணீரில் தான் பலம், யானைக்கு நிலத்தில் தான் பலம். ஒன்றுக்கொன்று துவந்த யுத்தம் நடந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1000 வருஷம்.